இதுதான் உங்களோட ரெஸ்யூம். இதுதான் நீங்க அப்ளை பண்ண போற ஜாபோட டிஸ்கிரிப்ஷனும் ஹச்ஆரும். உங்களை மாதிரியே இந்த ஜாப்க்கு 10 பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனா இதுல இருந்து வெறும் 2 இல்ல 3 பேரோட ரெஸ்யூம் மட்டும் தான் ஹச்ஆருக்கு போகும். இது ஏன்னா இதன் நடுவுல இருக்க இவனாலதான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎஸ், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். இவன் என்ன பண்ணுவானா, நீங்க அப்ளை பண்ற ஜேடியை எடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமே எடுத்துட்டு இந்த ரெஸ்யூம்லயும் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் உங்களோட ரெஸ்யூம்ல இருக்கான்னு செக் பண்ணுவான். அப்படி மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஹச்ஆர் கிட்ட போகும். இந்த ஒரு ரீசனா தான் 75% ஆஃப் அப்ளிகேஷன் வெறும் ரிஜெக்ஷனை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுது. இந்த ஏடிஎஸ் கிராக் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. திஸ் இஸ் டே 3 ஆஃப் கிராக்கிங் a job in next 45 days. இந்த ஏடிஎஸ் கிராக் பண்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கீவேர்ட்ஸை உங்க ரெஸ்யூம்ல மேட்ச் பண்றது. மேட்ச் பண்றது மூலியமாவே உங்களோட ரெஸ்யூம் ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் லிஸ்ட் ஆயிடும். இன்னொன்று வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸை யூஸ் பண்றது. இதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸை ஒரு ஃபைல்ல போட்டு கீழே கொடுத்துருங்க. கமெண்ட்ல ரெஸ்யூம் டைப் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. லெட்ஸ் மேனிஃபெஸ்ட் அண்ட் கெட் இன்டு அவர் ட்ரீம் ஜாப்ஸ்.